ஓம் சாய்ராம். சாய் இயக்கம், சாய் இயக்கத்தின் ஆரம்ப காலம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் அலைந்து திரிந்து தன் சத்குருவை அடைந்தார். சத்குருவிடமிருந்து தனக்கு கிடைத்த அருட்கொடையை அனைவருக்கும் அவர் வாரி வழங்கினார். இதுவே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கை சுருக்கமாகும். மெஹர் பாபா அவர்கள் தன்னுடன் செயலாற்றிய ஸ்ரீ சாயிபாபா மற்றும் ஏனைய 4 சத்குருக்களின் வாழ்க்கை தத்துவம், அவர்களின் உண்மை தொகுப்பு மற்றும் அவர்களின் உயர்ந்த தகுதிகளையும் நன்கு அறிந்திருந்தார். அவர் தன்னுடன் செயலாற்றிய 5 சத்குருக்களாக குறிப்பிடுபவர் ஸ்ரீ சாயிபாபா, ஸ்ரீ உபாசனி மகாராஜ், ஸ்ரீ பெத்நாராயண் மகாராஜ், ஸ்ரீ தாஜுதீன் பாபா, ஸ்ரீ ஹஸ்ரத் பாபாஜான் ஆவர். இவர்களில் ஸ்ரீ சாயிபாபாவிற்கு சிறப்பு இடம் உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ சாயிபாபா இந்த மற்ற 4 சத்குருக்களுடன் இணைந்து இந்த அண்டத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் இயக்குகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே கருத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் பேராசிரியர் ஜிஜி நார்கே அவர்கள் தன்னுடைய பேட்டியின் பொழுது, ஸ்ரீ சாயிபாபா நாம் வாழும் இந்த உலகத்தில் மட்டும் அல்லாமல் நமக்கு தெரியாத மற்ற உலகங்களிலும் ஸ்ரீ சாயிபாபா இயங்கிக் கொண்டிருப்பதாகவே தனக்கு தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ சாயிபாபாவிடம் யாரும் தானாக செல்ல முடியாது. அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அவராக நம்மை அழைக்காவிட்டால் நாம் அவரிடம் செல்ல இயலாது. ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை ஸ்ரீ சாயிபாபா தன்னிடம் அழைத்தார். அந்த அழைப்பிற்கு ஏற்ப ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியும் அவரிடம் சென்றார். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு முன்னரும் பின்னரும் பலர் ஸ்ரீ சாயிபாபாவின் வாழ்க்கை வரலாறை எழுதியுள்ளனர். அவருடைய புகழை பாடியுள்ளனர். ஆனால் எந்த தொகுப்பும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் படைப்பிற்கு ஈடாக அல்லது பரிபூரணமாக இல்லை. ஏனெனில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை ஸ்ரீ சாயிபாபாவே இந்த அருட்பணிக்கு கருவியாக பயன்படுத்தினார் என்பதே இதன் காரணமாகும். ஓம் சாய்ராம்.